நம்ம சேனலில் விளம்பரம் கொடுக்க விரும்புகிறவங்க திரையில் தெரிகிற மின்னஞ்சல் மெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள். மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்தில் உள்ள வேலைவாய்ப்பு தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம். அந்த வகையில் தமிழ்நாட்டில் 7 மாவட்டத்திலிருந்து பல்வேறு தனியார் நிறுவனத்திலிருந்து வேலைவாய்ப்புக்காக கேட்டிருக்காங்க. நீங்கள் தேடிட்டு இருக்கிற வேலைவாய்ப்பு இந்த வீடியோவில் இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. மேலும் இது போல் வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திருப்பூர் மாவட்டத்திலிருந்து வேலைக்கு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேலைக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க. திருப்பூர் அம்மாபாளையத்தில் தோட்ட வேலை மற்றும் பால் கறக்க தெரிந்த ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. கணவன் மனைவியாக, அதாவது குடும்பத்தோடு வருபவர்களுக்கு தங்குமிடம் இலவசமாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பை பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது பிரிஸ்மா கார்மெண்ட்ஸ். இந்த நிறுவனத்திற்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர் கேட்டிருக்காங்க. 10 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. ஆண்கள் 2 பேர் கேட்டிருக்காங்க. குவாலிட்டி கண்ட்ரோலில் 2லேருந்து 3 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே விண்ணப்பிக்கலாம். 4 பேர் கேட்டிருக்காங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு 2லேருந்து 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஃப்ரெஷரும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். ஆண்கள் பெண்கள் 5 பேர் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியாக எனி டிகிரி டெக்ஸ்டைல் டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிருந்தால் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது பேங்கிங் கலெக்ஷன் டீம் லீடர் கேட்டிருக்காங்க. ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க. 30,000 சம்பளம் கொடுக்குறாங்க. பேங்கிங் கலெக்ஷனில் ஃபீல்டு எக்ஸிக்யூட்டிவ்க்கு 20,000 சம்பளம் கொடுக்குறாங்க. 35 வயசுக்கு கம்மியாக இருக்கணும். 12th ITI டிப்ளமோ எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. திருப்பூர் லொக்கேஷனில் நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க. நிறுவனத்தோட பேர் SI அசோசியேட். மேலும் கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது SVT. இந்த நிறுவனம் அக்கௌண்ட்ஸ் அண்ட் இன்ட்ரா ட்ரேடிங், ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம், ஷேர் மார்க்கெட் டு சி இந்த பதவிக்கு கேட்டிருக்காங்க. 15,000லேருந்து 20,000 மாத சம்பளம் கொடுக்குறாங்க. 5 வருடம் அனுபவம் கேட்டிருக்காங்க. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு ஆடி பென்ஸ் ஆட்டோமேட்டிக் கார் ஓட்ட தெரிந்த அனுபவம் உள்ளவர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர்வைசரில் சிவில் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்காக கேட்டிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது ஈஸ்வரி நெட்டிங் ஒர்க்ஸ். இந்த நிறுவனத்திற்கு கார் டிரைவர், அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட், கம்பெனி கிளீனிங் மற்றும் கார்டன் வேலைக்கு ஆண் கேட்டிருக்காங்க. வீட்டு வேலைக்கு பெண்கள் கேட்டிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது JJ மில்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட். இந்த நிறுவனத்திற்கு மெர்ச்சன்டைசர்ஸ் கேட்டிருக்காங்க. ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 3லேருந்து 5 வருஷம் டெக்ஸ்டைல் துறையில் அனுபவம் கேட்டிருக்காங்க. ப்ரொடக்ஷன் மற்றும் குவாலிட்டி சூப்பர்வைசருக்கு 1லேருந்து 2 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. எனி டிகிரி முடிச்சவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு கட்டிங் சூப்பர்வைசர், மெர்ச்சன்டைசர், குவாலிட்டி கண்ட்ரோலர், லைன் சூப்பர்வைசர், பிரிண்டிங் ஃபாலோஅப், செக்கிங் சூப்பர்வைசர் இந்த பதவிக்கெல்லாம் கேட்டிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது சிவில் மற்றும் கார்ப்பரேட் அலுவலகத்தில் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பணிபுரிய 10 வருட அனுபவம் உள்ள பெண்கள் வேலைக்கு தேவைன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது டையிங் யூனிட்டிற்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க. டையிங் சூப்பர்வைசர் 5 வருட அனுபவம் கேட்டிருக்காங்க. மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்க்கு 3 வருட அனுபவம் கேட்டிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. யூடியூப்ல பதிவு பண்ணாத வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து டெய்லி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஒன்று ஜாயின் பண்ணலைன்னா அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தது அதே டையிங் யூனிட்டுக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா பல்வேறு பதவிக்காக கேட்டிருக்காங்க. டேட்டா என்ட்ரி, மார்க்கெட்டிங், கலெக்ஷன், டிரைவர்கள், ஷிஃப்ட் சூப்பர்வைசர், ஷிஃப்ட் அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர், லேப் அசிஸ்டன்ட், பாய்லர் ஆப்ரேட்டர் இந்த எல்லா பதவிகளுக்கும் 5 பேர் கேட்டிருக்காங்க. காலை 10 மணி முதல் 5 மணிக்குள்ள தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க. அடுத்தது பிரபல ஜவுளி நிறுவனத்திற்கு சூப்பர்வைசர், சேல்ஸ், கேஷியர், அக்கௌண்டன்ட், டைலரிங் இன்சார்ஜ் இந்த பதவிக்கெல்லாம் வேலைக்காக கேட்டிருக்காங்க. தங்கும் வசதி கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது
மளிகை கடையில் வேலை செய்ய அனுபவம் உள்ள 10 பேர் கேட்டிருக்காங்க. ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க. 10வது பாஸ் ஃபெயில் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். தங்குமிடம் உணவு இலவசமாக கொடுக்குறாங்க. காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை கொடுத்துருக்க தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ராயல் கிளாசிக் மில்ஸ் பிரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்திற்கு சிவில் இன்ஜினியர், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், டிரைவர்கள், செக்யூரிட்டிகள், கேன்டீன் சூப்பர்வைசர் ஆண்கள் கேட்டிருக்காங்க. சமையல்காரர்கள் ஆண் பெண் 2 பேருமே விண்ணப்பிக்கலாம். உணவு மற்றும் தங்குமிடம் இலவசமாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது லக்ஸ் கோசி இந்த நிறுவனத்திற்கு டேட்டா என்ட்ரி 3 பேர் கேட்டிருக்காங்க. 1லேருந்து 3 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. 15,000 சம்பளம் கொடுக்குறாங்க. QCக்கு 5 பேர் கேட்டிருக்காங்க. 15,000 சம்பளம் கொடுக்குறாங்க. நிட்டிங் ஆப்ரேட்டருக்கு 5 பேர். டெய்லி 650 ரூபா உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா மிஷினுக்கு 80 ரூபா கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹெல்ப்பர் 10 பேர் கேட்டிருக்காங்க. 12,000 சம்பளம் கொடுக்குறாங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு ஒருத்தர் 12,000 சம்பளம் கொடுக்குறாங்க. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு டெலிவரி பாய் 2 பேர் கேட்டிருக்காங்க. 14,000 சம்பளம் கொடுக்குறாங்க. மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஒருத்தர் கேட்டிருக்காங்க. 15,000 சம்பளம் கொடுக்குறாங்க. நிறுவனத்தோட பேர் உமா ட்ரேடர்ஸ், திருப்பூரில் அமைச்சிருக்கு. தங்குமிடம் உங்களுக்கு இலவசமாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பை பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனிக்கு ஃபினிஷிங் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க. நிறுவனத்தோட பேர் அனுசம் நிட்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட். 22லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கணும். 12வது தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். 3லேருந்து 5 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. இந்த வேலைக்கு சம்பளமாக 20,000லேருந்து 25,000 சம்பளம் கொடுக்குறாங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது ஒரு தனியார் காமர்ஸ் பிரைவேட் லிமிடெடுக்கு டேட்டா என்ட்ரி 4 பேர் ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம். ஃப்ரெஷர் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். பேக்கிங் 5 பேர் ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம். கல்வி தகுதியாக 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். நல்ல சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க. மைக்ரோ கம்ப்யூட்டர் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா முத்துசாமி மெயின் ரோட், KNP புரம், திருப்பூரில் அமைஞ்சிருக்கு. கம்ப்யூட்டர் சர்வீஸ் இன்ஜினியருக்காக கேட்டிருக்காங்க. எனி டிகிரி கல்வி தகுதியாக கேட்டிருக்காங்க. 20,000லேருந்து 25,000 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. தனியார் நிறுவனத்திற்கு லைன் ஆப்ரேட்டர் 25 பேர் கேட்டிருக்காங்க. டிஸ்பேச் மற்றும் QCக்கு 15 பேர் கேட்டிருக்காங்க. பர்ச்சேஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 6 பேர் கேட்டிருக்காங்க. அனுபவம் உள்ள பெண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியை ITI, டிப்ளமோ இல்லாட்டி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. நல்ல சம்பளம் மற்றும் ஊக்கத்தொகையும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. சென்னையிலேருந்து வேலைக்கு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா சரவணா நகர், குன்றத்தூர், சென்னையில் அமைஞ்சிருக்கு. சிவில் சூப்பர்வைசருக்காக கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியாக டிப்ளமோ BEல சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. ஃப்ரெஷர்லேருந்து 1 வருட அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். 15,000 சம்பளம் கொடுக்குறாங்க. மேலும் இந்த வேலை வாய்ப்பை பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா இந்தியா கோல்டு பையர், நம்பர் 50, 2nd floor, நார்த் உஸ்மான் ரோட், நெக்ஸ்ட் டு சாலனி ஹவுஸ் ஆஃப் சில்வர், T நகர், சென்னையில் அமைஞ்சிருக்கு. ஆஃபீஸ் பாய் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியாக 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. ஃப்ரெஷர் இல்லாட்டி 1 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. 15,000 சம்பளம் கொடுக்குறாங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சப்வே இந்த நிறுவனத்திற்கு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் மேனேஜர், அசிஸ்டன்ட் ரெஸ்டாரண்ட் மேனேஜர் இந்த பதவிகளுக்கு வேலைக்கு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனம் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்கன்னா PF, ESI, கிராஜுவிட்டி, போனஸ், இன்சூரன்ஸ் இந்த பெனிஃபிட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர், சென்னை, ஹைதராபாத், கொச்சின், கோயம்புத்தூர், திருச்சூர், தஞ்சாவூர், மேங்களூர் இந்த இடத்துலலாம் வேலை வாய்ப்பு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலான்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா கொடுத்துருக்க தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா கேசை ஆஃப் வென்ச்சர் இந்த நிறுவனத்திற்கு ஒரு 2 பதவிகளுக்கு வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேனேஜர் மற்றும் பியூட்டிஷியன் கேட்டிருக்காங்க. 2
பதவிக்கும் பார்த்தீங்கன்னா 15,000 சம்பளம் கொடுக்குறாங்க. கல்வி தகுதியாக டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் ஸ்ட்ரீட், ஓஎம்ஆர் ரோட், சிறுசேரி, ஆப்போசிட் டு இரந்தாணி அப்பார்ட்மெண்ட், சென்னையில் அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. ஹார்ட்வேர்ட் ஸ்டோர்ஸ், சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், சென்னையில் அமைஞ்சிருக்கு. இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் மேனேஜருக்காக கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியாக எம்பிஏ முடிச்சிருக்கணும். ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 18,000லேருந்து 25,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளமாக கொடுக்குறாங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. பிரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா காமராஜ் அவென்யூ, 2nd ஸ்ட்ரீட், அடையார், சென்னையில் அமைஞ்சிருக்கு. சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்காக கேட்டிருக்காங்க. 12ஆம் வகுப்பு முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. 15,000 சம்பளம் கொடுக்குறாங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அசோசியேட் பிரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா மந்திரா அப்பார்ட்மெண்ட், நார்த் போக் ரோட், டி நகர், சென்னையில் அமைஞ்சிருக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டோர் கீப்பருக்காக கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியாக 10th 12th ஐடிஐ டிப்ளமோ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. 14,000 சம்பளம் கொடுக்குறாங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா சக்குரா ஆட்டோ பார்ட்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்திற்கு ஜூனியர் இன்ஜினியர் ட்ரெயினி ரோலில் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியாக பிஇயில் மெக்கானிக்கல் மெக்கட்ரானிக் முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. 2023-24 பாஸ்ட் அவுட் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு 21,000 சிடிசி சம்பளமாக கொடுக்குறாங்க. இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா சென்னையில் வல்லம் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க. அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா பூர்விகா மொபைல் பிரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஏஜிஆர் பிளாட்டினா, 3rd மெயின் ரோட், கலைமகள் நகர், சென்னையில் அமைஞ்சிருக்கு. சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்காக கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியாக டிப்ளமோ எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. 1லேருந்து 3 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க. 15,000லேருந்து 17,500 வரைக்கும் உங்களுக்கான சம்பளமாக கொடுக்குறாங்க. மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு ஸ்க்ரீனில் தெரியுற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. மோட்டார் சைக்கிள் பிரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா கஸ்தூரி பாய் ஸ்ட்ரீட், 1st மெயின் ரோட், அடையார், சென்னையில் அமைஞ்சிருக்கு. சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்காக கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியாக எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. 1லேருந்து 3 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. 15,000 சம்பளம் கொடுக்குறாங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மகரிஷி வித்யா மந்திர் சீனியர் செகண்டரி ஸ்கூல் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் குருசாமி ரோட், செட்பேட், சென்னையில் அமைஞ்சிருக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் பர்சனல் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியாக எம்பிஏ ஹெச்ஆர் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டேலி பிரைமில் அனுபவம் கேட்டிருக்காங்க. அக்கௌண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் மற்றும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டுக்கு பிகாம் கல்வி தகுதியாக கேட்டிருக்காங்க. சிஏ மற்றும் சிஎம்ஏ, ஜிஎஸ்டி, டேலி பிரைம் இது ரிலேட்டடாக அனுபவம் கேட்டிருக்காங்க. இந்த நிறுவனத்திற்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் டிரான்ஸ் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தி சாலை, ஓஎம்ஆர் மேட்டுப்பாக்கம், துறைப்பாக்கம், சென்னையில் அமைஞ்சிருக்கு. சூப்பர்வைசருக்காக கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியாக 12th எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 15,000 சம்பளம் கொடுக்குறாங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா சிவாஜி மோட்டார்ஸ் பார்க்கிங் ஜோன் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா கணபதிபுரம் ரோட், ரஞ்சன் குப்பம், வனகரம், சென்னையில் அமைஞ்சிருக்கு. அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்க. ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க. டேலி, ஜிஎஸ்டி மற்றும் ஐடி ஃபில்லிங் இந்த துறையில் அனுபவம் கேட்டிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு உங்ககிட்ட 2 வீலர் கட்டாயமாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. வேலை செய்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா அயோவா ஸ்ட்ரீட், செனாய் நகர், சென்னை இந்த இடத்துல நீங்கள் வேலை செய்கிற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. திருச்சி மாவட்டத்தில் இருந்து வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. விஜய் பிவிசி டிஸ்ட்ரிபியூட்டர், ராமகிருஷ்ணா தேட்டர், திருச்சியில் அமைஞ்சிருக்கு. சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்காக கேட்டிருக்காங்க. ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க. 2 வீலர் கட்டாயமாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதியாக 12ஆம் வகுப்பு தேர்ச்சி எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. பெயிண்ட் டிவிஷன் துறை சார்ந்து 1 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. 15,000 சம்பளம், பிஎஃப், இஎஸ்ஐ, மெடிக்கல் இன்சூரன்ஸ், இன்சென்டிவ்லாம் தர மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது ஐமெக் அக்வாஸ்டிக் இன்ஜினியரிங் இந்த நிறுவனம் சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்,
கும்பாக்குடி திருச்சியில் அமைஞ்சிருக்கு. பல்வேறு பதவிகளுக்கு வேலைக்கு எடுக்கிறாங்க. 8 மணி நேரம் டியூட்டி, அது இல்லாமல் ஓடி ப்ளஸ் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சென்டிவ் போனஸ்லாம் தர மாதிரி சொல்லியிருக்காங்க. பல்வேறு பதவிகளுக்காக கேட்டிருக்காங்க. ஃபிட்டருக்கு 22,000 24,000 சம்பளம் கொடுக்குறாங்க. வெல்டரில் டிக் ஆர்க் மிக் வெல்டருக்கு 21,000 23,000 சம்பளம் கொடுக்குறாங்க. கட்டருக்கு 18,000 19,000 சம்பளம் கொடுக்குறாங்க. கிரைண்டருக்கு 17,000 18,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. ஹெல்ப்பருக்கு 15,000 16,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. பெயிண்டர் கான்ட்ராக்ட் பேசிஸில் கேட்டிருக்காங்க. 17,000 18,000 சம்பளம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கான்ட்ராக்டரில் டன்னேஜ் பேசிஸ் மற்றும் டீமோட கான்ட்ராக்டர் கேட்டிருக்காங்க. வெளியூர்லேருந்து வரும் நபர்களுக்கு தங்கும் வசதி நிறுவனத்திலேருந்து செய்து தரப்படும் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது ஏவிஎம் சர்ஜிக்கல்ஸ். இந்த நிறுவனம் தில்லை நகர் 11th கிராஸ் திருச்சியில் அமைஞ்சிருக்கு. பெண்கள் வேலைக்கு தேவைன்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதியாக 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பாஸ் ஃபெயில் கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் தெரிந்தால் உள்ளூரில் உள்ள பெண்கள் வேலைக்கு தேவைன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது டோஸ்ட் வண்டி ஓட்டுவதற்கு பேட்ச் உள்ள டிரைவர்கள் மற்றும் கார் ஓட்டுவதற்கு டிரைவர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. டோஸ்ட் வண்டிக்கு 15,000 ப்ளஸ் படிகள் சம்பளமாக கொடுக்குறாங்க. காருக்கு 14,000 ப்ளஸ் படிகள் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேமரா கண் காணிப்பதற்கும் அக்கௌண்ட்ஸ் எழுதுவதற்கும் பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. நிறுவனத்தோட பேர் ஹோட்டல் பத்மாவதி. இந்த நிறுவனம் பழைய பால் பண்ணை அருகில் தஞ்சாவூர் ரோட் திருச்சியில் அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது டி ஸ்கொயர் டெக்னாலஜிஸ். இந்த நிறுவனம் கஜாமலை இபி காலனி திருச்சியில் அமைஞ்சிருக்கு. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியாக டிப்ளமோ எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. பெண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது ராக்ஃபோர்ட் ஹோண்டா. இந்த நிறுவனம் ராஜி டவர்ஸ் கரூர் பைபாஸ் ரோட் நியர் கலைஞர் அறிவாலயம் திருச்சியில் அமைஞ்சிருக்கு. பல்வேறு பதவிகளுக்கு கேட்டிருக்காங்க. ஜெனரல் மேனேஜர் ஆட்டோமொபைல் துறை சார்ந்து 10 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. சேல்ஸ் மேனேஜர் ஆட்டோமொபைல் மற்றும் சேல்ஸ் துறை சார்ந்து 5 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு கல்வி தகுதியாக எனி டிகிரி முடிச்சு 1 வருஷம் சேல்ஸ் துறையில் அனுபவம் கேட்டிருக்காங்க. சீனியர் அக்கௌண்டன்ட்டுக்கு பிகாமில் 2 வருஷம் டேலி நாலேஜோட கேட்டிருக்காங்க. ஹெச்ஆர் மேனேஜரில் 2 வருஷம் ஹெச்ஆர் துறையில் அனுபவம் கேட்டிருக்காங்க. ஸ்பேர்ஸ் அசிஸ்டண்ட்டில் ஆட்டோமொபைல் துறை சார்ந்து 1 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. கேஷியர் மற்றும் அக்கௌண்டன்ட்டுக்கு டேலி நாலேஜோட கேட்டிருக்காங்க. இருசக்கர வாகன மெக்கானிக் கார் டிரைவர் செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க. செக்யூரிட்டிக்கு 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலே போதும். 45 வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது ஹோட்டல் பத்மாவதி. இந்த நிறுவனத்திற்கு மேனேஜர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. 13,000 சம்பளம் ப்ளஸ் படிகள் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனம் பழைய பால் பண்ணை அருகில் தஞ்சாவூர் ரோட் திருச்சியில் அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது ப்ரொஃபஷனல் கொரியருக்கு இரவு நேர பணிக்கு கொரியர் கவர்கள் பார்சல் பிரிப்பதற்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. டிரைவர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. ஹெவி மற்றும் பேட்ச் லைசன்ஸ் லாரி வேன் ஜீப் மற்றும் ஆட்டோ ஓட்ட தெரிந்த டிரைவர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல சம்பளத்துடன் தினப்படியும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது பதஞ்சலி சில்க்ஸ். இந்த நிறுவனத்திற்கு ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் ஃப்ரெஷர் மட்டும் கேட்டிருக்காங்க. 35 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அனுபவம் இல்லாதவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. சாரீ செக்ஷன் ரெடிமேட் செக்ஷன் பில்டிங் செக்ஷனில் வேலை செய்யறதுக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது கார் டிரைவர்கள் தேவை. 5 வருடமாவது அனுபவம் உள்ள டிரைவர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க.
திருச்சியில் உள்ளவர்கள் மட்டும் கேட்டிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த நிறுவனம் ஆப்போசிட் டு சபரிமில் கே நகர் ரோட் திருச்சியில் அமைஞ்சிருக்கு. சிவில் இன்ஜினியர், கல்வி தகுதியாக பிஇ சிவில் ஆர் பிஆர்க் முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. ஆஃபீஸ் அட்மிட்டுக்கு எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. அக்கௌண்டன்ட்டுக்கு டேலி வித் எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. பெண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு ஃப்ரண்ட் ஆஃபீஸ் இன்சார்ஜ் ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க. யூஜி ஆர் எனி டிகிரி கம்ப்யூட்டர் நாலேஜோட கேட்டிருக்காங்க. 25லேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கணும். 12,000 சம்பளம் கொடுக்குறாங்க. அக்கௌண்ட்ஸுக்கு பெண்கள் பிகாம் எம்காம் வித் கம்ப்யூட்டர் நாலேஜோட கேட்டிருக்காங்க. ஹவுஸ் கீப்பிங்க்கு ஆண்கள் 12 மணி நேரம் டியூட்டி 25லேருந்து 37 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ். இந்த நிறுவனத்திற்கு கம்பெனிக்கு திறமையும் ஆர்வமும் உள்ள ஃபிட்டர், வெல்டர், ஹெல்ப்பர், பாத்திரம் அடிப்பற்றை வேலைக்கு மற்றும் மார்க்கெட்டிங்க்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனம் எழில் நகர், திருவெரும்பூர், திருச்சியில் அமைஞ்சிருக்கு. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது அர்ச்சனா ஸ்வீட்ஸ் அண்ட் கஃபேக்கு சேல்ஸ்மேன் ஆண்கள் கேட்டிருக்காங்க. அக்கௌண்ட்ஸில் கல்வி தகுதியாக எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. பேக்கிங்க்கு பெண்கள் கேட்டிருக்காங்க. பகுதி நேரம் மற்றும் முழு நேர வேலை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 16,000 முதல் சம்பளம் கொடுக்குறாங்க. 30லேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உணவு மற்றும் தங்குமிடம் நிறுவனத்திலேருந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனம் WB ரோட் சென்னை சில்ஸ் அருகில் திருச்சியில் அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. நம்ம மதுரை மாவட்டத்திலிருந்து வேலைக்கு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உதயம் சூப்பர் மார்க்கெட் சிவகங்கையில் அமைஞ்சிருக்கு. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க. பிகாம் எம்காம் பிஇ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. 3 வருட அனுபவம் கேட்டிருக்காங்க. 10,000 சம்பளம் கொடுக்குறாங்க. சேல்ஸ் சூப்பர்வைசருக்கு பிகாம் எம்காம் பிஇ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. 20,000 சம்பளம் கொடுக்குறாங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது சுந்தரம் பிரேக்ஸ் லைனிங் லிமிடெட் மதுரையில் அமைஞ்சிருக்கு. அப்ரெண்டிஸ்க்காக கேட்டிருக்காங்க. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. 2 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. 16,000 சம்பளம் கொடுக்குறாங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது HDB ஃபினான்ஷியல் சர்வீசஸ் மதுரையில் அமைஞ்சிருக்கு. சேல்ஸ் ஆஃபீஸர் மற்றும் இன்ஸ்டோர் எக்ஸிக்யூட்டிவ்க்காக கேட்டிருக்காங்க. 12ஆம் வகுப்பு எனி டிகிரி கல்வி தகுதியாக கேட்டிருக்காங்க. ஃப்ரெஷர் மற்றும் அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். 15,000லேருந்து 22,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. மேலும் இந்த வேலை வாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது RK பஜாஜ். இந்த நிறுவனம் ஒரு 4 பதவிக்காக வேலைக்கு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேல்ஸ் இன்சார்ஜுக்கு 3 பேர் கேட்டிருக்காங்க. 15,000லேருந்து 22,000 சம்பளம் கொடுக்குறாங்க. டீம் லீடருக்கு 5 பேர், 12,000லேருந்து 17,000 சம்பளம் கொடுக்குறாங்க. சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு 8 பேர், 11,000லேருந்து 15,000 சம்பளம் கொடுக்குறாங்க. டைரக்ட் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்க்கு 10,000லேருந்து 13,000 சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா வண்ணமலை நகர் பைபாஸ் ரோட் மதுரையில் அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது ஆஃபீஸ் வேலைக்கு பெண்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. சென்னை மற்றும் சிவகங்கையில் இயங்கி வரும் உணவகங்களின் கிளை மதுரை அண்ணா நகரில் திறக்கப்பட்டுள்ளது. மேற்படி கிளைக்கு ஆஃபீஸ் அக்கௌண்ட்ஸ் வேலைக்கு MS ஆஃபீஸ் எக்ஸல் அனுபவம் உள்ள பெண்கள் வேலைக்கு தேவைன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. யூடியூப்ல பதிவு பண்ணாத வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து டெய்லி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல நீங்கள் ஒன்று ஜாயின் பண்ணலைன்னா அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தது எழுத்தாளர் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. தினத்தந்தி. இந்த நிறுவனம் பெரியார் பஸ் ஸ்டாண்ட் ரோட் மதுரையில் அமைஞ்சிருக்கு. மதுரை மாவட்டத்தில் கீழ்கண்ட பகுதிக்கு பகுதி நேரமாக செய்திகள் விளம்பரம் சேகரிக்க எழுத்தாளர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. 2 சக்கர வாகனம் கணினி அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. சில நேரத்துக்கு தங்களுடைய ஆட்கள் கேட்டிருக்காங்க. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க.
அடுத்தது பிஎம்ஜி ஜுவல்லர்ஸ், இந்த நிறுவனத்திற்கு ஒரு 3 பதவிக்காக கேட்டிருக்காங்க. ஆப்ரேஷனல் ஹெட், ஃப்ளோர் மேனேஜர், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர் கேட்டிருக்காங்க. 25 முதல் 55 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். உணவு, தங்குமிடம் மற்றும் அனைத்து வசதியும் நிறுவனத்திலிருந்து செய்து தரப்படும் சொல்லியிருக்காங்க. ஆண் பெண் 2 பேருமே விண்ணப்பிக்கலாம். மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது வெளியூரில் தங்கி பணிபுரிய டிரைவர்கள் கேட்டிருக்காங்க. சம்பளம், பிஎஃப், இஎஸ்ஐ கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறுவனத்தோட பேர் அரிதா ஹோண்டா. இந்த நிறுவனம் லேக் வியூ ரோடு, அப்போலோ அருகில், கே நகர், மதுரையில் அமைஞ்சிருக்கு. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் விற்பனை நிறுவனத்திற்கு அக்கௌண்டன்ட் 40க்கு மேலே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வயது டேலி தெரிந்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜென்ட்டுகளும் இந்த வேலைக்கு அணுகலான்னு சொல்லியிருக்காங்க. நிறுவனத்தோட பேர் எஸ்பிஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனி, மதுரையில் அமைஞ்சிருக்கு. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது ஆட்கள் தேவை. ஷோரூமில் பணிபுரிய கீழ்கண்ட பணிகளுக்கு ஆட்கள் தேவை. சேல்ஸ்மேன், கல்வி தகுதியா 12ஆம் வகுப்பு டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் கேட்டிருக்காங்க. 10,500 ரூபா கொடுக்குறாங்க சம்பளம். உங்களோட அனுபவத்திற்கு ஏற்ப சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், சோசியல் மீடியாக்காக கேட்டிருக்காங்க. அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை. 15,000லேருந்து 20,000 சம்பளம் கொடுக்குறாங்க. 18லேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்கணும். இந்த நிறுவனம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆராப்பாளையம் கிராஸ் ரோட், பூட்டுத்தோப்பு மெயின் ரோட், மதுரையில் அமைஞ்சிருக்கு. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது டிரைவர்கள் தேவை. ஆட்டோமொபைல் நிறுவனத்திற்கு டாக்ஸி ஓட்டிய அனுபவம் உள்ள டிரைவர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. நிறுவனத்தோட பேர் அழகேந்திரன் ஆட்டோமொபைல்ஸ், வடக்கு வேலி வீதி, மதுரையில் அமைச்சிருக்கு. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது ஒரு தனியார் நிறுவனம் ஆர்க் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கான்ட்ராக்டர்ஸ், இந்த நிறுவனத்திற்கு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் ஆண்கள் கேட்டிருக்காங்க. 2லேருந்து 5 வருட அனுபவம் கேட்டிருக்காங்க. அக்கௌண்டன்ட்டுக்கு ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம். டேலி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். 2லேருந்து 5 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு ஃப்ரெஷர் மற்றும் 2 வருஷம் அனுபவம் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். டிரான்ஸ்போர்ட் சூப்பர்வைசருக்கு ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க. 2லேருந்து 5 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. மதுரையில் அமைஞ்சிருக்கு. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது ஜேஎன் மிஷினரிஸ் பிரைவேட் லிமிடெட், இந்த நிறுவனத்திற்கு எக்ஸிக்யூட்டிவ் ஹெச்ஆர் கேட்டிருக்காங்க. பெண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியா எம்எஸ்டபிள்யூ, எம்பிஏ, ஹெச்ஆர் கேட்டிருக்காங்க. 2லேருந்து 5 வருட அனுபவம் கேட்டிருக்காங்க. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது ஆர்க் பில்டர்ஸ், இந்த நிறுவனத்திற்கு ஜூனியர் ஆர்கிடெக்ட், சைட் இன்ஜினியர், அட்மின் கேட்டிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது முத்தழகு ஃபினான்ஸ் பிரைவேட் லிமிடெட், மதுரையில் அமைஞ்சிருக்கு. இந்த நிறுவனத்திற்கு எக்ஸிக்யூட்டிவ் ஹெச்ஆர் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியா எம்பிஏ, எம்எஸ்டபிள்யூ இல்லாட்டி அதுக்கு தகுந்தாப்புல டிகிரி முடிச்சிருக்கணும். மினிமம் 1 வருடம் ஹெச்ஆர் துறையில் அனுபவம் கேட்டிருக்காங்க. இஎஸ்ஐ, பிஎஃப் இந்த துறை சார்ந்த அனுபவம் கேட்டிருக்காங்க. 12,000 உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து வேலைக்கு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ்ஆர்ஜி பவர் கண்ட்ரோல் சிஸ்டம், கரும்பத்தம்பட்டி, கோயம்புத்தூரில் அமைஞ்சிருக்கு. எலக்ட்ரிக்கல் பேனல் போர்டு நிறுவனத்திற்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. பல்வேறு பதவிக்காக கேட்டிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் மற்றும் மெக்கானிக்கல் ட்ரைனிங், கல்வி தகுதியை ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. பர்ச்சேஸ் பாய், மிக் வெல்டர், டிரைவர், ஹெல்பர், ஆட்டோமொபைல் மெக்கானிக் கேட்டிருக்காங்க. உணவு மற்றும் தங்குமிடம் இலவசமாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது கோயம்புத்தூர் மாநகருக்கு அருகே வெகு விரைவில் செயல்பட உள்ள ஒரு பெரிய ஒருங்கிணைந்த விவசாய மற்றும் கால்நடை பண்ணைக்கு விவசாயம் மற்றும் மாடு, ஆடு, பன்றி போன்ற கால்நடைகள் வளர்ப்பில் நல்ல அனுபவம் உள்ளவர்கள் கீழ்கண்ட வேலைக்கு தேவைன்னு சொல்லியிருக்காங்க. 3 பதவிக்கு கேட்டிருக்காங்க. மேனேஜர் ஒருத்தர் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியாக பிஎஸ்சி அக்ரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. 10 வருடங்கள் அனுபவம் கேட்டிருக்காங்க. சூப்பர்வைசர்கள் 4 பேர் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியாக எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. 5 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. தொழிலாளர்கள் 20 பேர் கேட்டிருக்காங்க. படிப்பு முக்கியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க.
உங்களோட திறமை மற்றும் அனுபவத்திற்கு ஏற்ப நல்ல சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. பண்ணைக்கு உள்ளேயே உங்களுக்கு தங்குமிடம் மற்றும் உணவு இலவசமாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது, கோவையில் இயங்கும் பிரபல நிறுவனத்திற்கு செக்யூரிட்டி ஆஃபீஸர் 40லேருந்து 50 வயதுக்குள்ளே கேட்டிருக்காங்க. செக்யூரிட்டி கார்டு 25லேருந்து 45 வயதுக்குள்ளே கேட்டிருக்காங்க. சிஎன்சி ஆப்ரேட்டர் மற்றும் ஐடிஐ படித்தவங்க கேட்டிருக்காங்க. 18லேருந்து 25 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உடனடியாக தேவை, நேரடி நிறுவன வேலைன்னு சொல்லியிருக்காங்க. தங்குமிடம் மற்றும் உணவு வசதி இலவசமாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது, டிரைவர்கள் தேவை. இடம் கோயம்புத்தூர் சிங்கானூரில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓட்டுநர் உரிமம், பேட்ச், 6லேருந்து 10 ஆண்டுகள் அனுபவம், கல்வி தகுதியை 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். காலை மற்றும் இரவு ஷிஃப்ட் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இஎஸ்ஐ போனஸ் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. 30லேருந்து 50 வயதுக்குள்ளே இருக்கணும். தகுதிக்கேற்ப ஊதியம், தங்குமிடம் இலவசமாக கொடுக்குறாங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது, கோவை ராயல் கேர் மருத்துவமனையில் ஒப்பந்த ஊழியராக பணிபுரிய கேட்டிருக்காங்க. கான்ட்ராக்ட் லேபர்ஸ் கேட்டிருக்காங்க. பல்வேறு பதவிக்காக கேட்டிருக்காங்க. கேன்டீன் ரூம் சர்வீஸ், எம்ஆர்டி அட்டெண்டர், ஹவுஸ் கீப்பிங், பேஷண்ட் கேர் அட்டெண்டர் இந்த வேலை வாய்ப்புக்காக கேட்டிருக்காங்க. கேன்டீன் ரூம் சர்வீஸ்க்கு உங்களுக்கு உணவு மற்றும் தங்குமிடம் கொடுக்குறாங்க. மற்ற 3 பதவிக்கு தங்குமிடம் மட்டும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. 12,000 சம்பளம் கொடுக்குறாங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது, ராபின் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட். இந்த நிறுவனம் SNMB காலேஜ் ரோட், மலுமிச்சம்பட்டி, கோயம்புத்தூர்ல அமைஞ்சிருக்கு. ஒரு 400 சிஎன்சி மிஷின் கொண்டு இந்த நிறுவனத்தை இயக்கிட்டு இருக்காங்க. இந்த நிறுவனத்திற்கு சிஎன்சி ட்ரெயினிங், விஎம்சி, HMC, செட்டர் கம் ஆப்ரேட்டர் இந்த வேலை வாய்ப்புகளை கேட்டிருக்காங்க. உங்களுக்கு நல்ல சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. உணவு மற்றும் தங்குமிடம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் தொடர்புக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது, மோல்டுவெல் ப்ராடக்ட்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட். இந்த நிறுவனம் துடியலூர் ரோட், கோவில்பாளையம், கோயம்புத்தூர்ல அமைஞ்சிருக்கு. ஒயர் EDM ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க. 2 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. 35 வயதுக்கு கம்மியா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலை வாய்ப்பு பத்தின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்கிரீன்ல தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது, பிரபல ரியல் எஸ்டேட் நிறுவனத்திற்கு சைட் சூப்பர்வைசர், மார்க்கெட்டிங் ஸ்டாஃப், 4 வீலர் டிரைவிங் கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க. ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க. சாய்பாபா காலனிக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது, ஒரு தனியார் நிறுவனத்திற்கு அக்கௌண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஒருத்தர் கேட்டிருக்காங்க. 1லேருந்து 3 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஒருத்தர் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியாக எனி டிகிரி, 2லேருந்து 3 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. இந்த சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு 2 வீலர் கட்டாயமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பெட்ரோல் அலவன்ஸ் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேனல்ஸ் ஆப்ரேட்டருக்கு ஒருத்தர் கேட்டிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது, கோயம்புத்தூர் கணபதி அருகில் உள்ள சர்வதேச பள்ளிக்கு சிவில் சூப்பர்வைசர், குறைஞ்சது 5 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. கார் டிரைவருக்கு 5 வருட அனுபவம் கேட்டிருக்காங்க. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது, ஸ்ரீ சரவணா ஃபேப்ஸ். இந்த நிறுவனம் நேர்நகர் வெஸ்ட், சிவில் ஏரோட்ரோம் போஸ்ட், கோயம்புத்தூர்ல அமைஞ்சிருக்கு. கோவை காலப்பட்டி ரோட் நேர்நகரில் உள்ள சீட் மெட்டல் ஃபேப்ரிகேஷன் நிறுவனத்திற்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க. ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் 2 பேர் கேட்டிருக்காங்க. சீட் மெட்டல் ஃபேப்ரிகேஷன் துறையில் 4 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஸ்பெக்டருக்கு 4 பேர் கேட்டிருக்காங்க. 3 வருட அனுபவம் கேட்டிருக்காங்க. மிக் வெல்டருக்கு 5 பேர் கேட்டிருக்காங்க. 2 வருட அனுபவம் கேட்டிருக்காங்க. டிக் வெல்டருக்கு 2 பேர் கேட்டிருக்காங்க. 2 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோ மற்றும் ஐடிஐ படித்தவங்க 5 பேர் கேட்டிருக்காங்க. உங்களோட தகுதிக்கேற்ப நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க. உணவு மற்றும் தங்குமிடம் உங்களுக்கு செய்து தரப்படும் சொல்லியிருக்காங்க. இஎஸ்ஐ பிஎஃப் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது, ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஃப்ளோர் ஸ்டாஃப், கேஷியர் ஃபார் பில்லிங், கூட்ஸ் ரிசீவிங் ஸ்டாஃப், ஆண்கள் பெண்கள் 2 பேருமே விண்ணப்பிக்கலாம். டிரைவருக்கு பேட்சுடன் கேட்டிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க.
அடுத்தது அக்ரம் பெயிண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட். இந்த நிறுவனம் ஜிஎன் மில்ஸ் எம்டிபி சாலை கோயம்புத்தூரில் அமைஞ்சிருக்கு. இவங்களுக்கு வேன் டிரைவர்கள் கேட்டிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது ட்ரினிட்டி கண்ட்ரோல்ஸ் அண்ட் சிஸ்டம். இந்த நிறுவனம் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அனுப்புரம் ரோட் மலும்ச்சம்பட்டி கோயம்புத்தூரில் அமைஞ்சிருக்கு. பல்வேறு பதவிக்கு கேட்டிருக்காங்க. டெஸ்டிங் இன்ஜினியருக்கு 2 பேர், கல்வி தகுதியை பிஇ எலக்ட்ரிக்கல் முடிச்சிருக்கணும். 1 வருடம் எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோல் பேனல் டெஸ்டிங்கில் அனுபவம் கேட்டிருக்காங்க. ஃப்ரெஷரும் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். ஸ்டோர் இன்சார்ஜ் 2 பேர் கேட்டிருக்காங்க. ஃப்ரெஷர் மற்றும் அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் 10 பேர் கேட்டிருக்காங்க. ஐடிஐ டிப்ளமோ கல்வி தகுதியாக ஃப்ரெஷர் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது ஏர்டெல். இந்த நிறுவனத்திற்கு ஃபீல்டு கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க. 10 பேர் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியை டிப்ளமோ எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. 20,000 சம்பளம் ப்ளஸ் ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. ஃப்ரெஷரும் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் 2 பேர் பெண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியாக எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. 3லேருந்து 5 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. அட்மின் அசிஸ்டன்ட் 2 பேர் பெண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க. வீடியோகிராஃபர் 2 பேர் கேட்டிருக்காங்க. சினிமட்டோகிராஃபி வித் எடிட்டிங் நாலேஜோட 2லேருந்து 3 வருட அனுபவம் கேட்டிருக்காங்க. வீடியோ எடிட்டர் 2 பேர் கேட்டிருக்காங்க. ப்ரீமியர் ப்ரோ அண்ட் ஆஃப்டர் எஃபெக்ட் வீடியோ எடிட்டிங்கில் 2லேருந்து 3 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. உங்களோட தகுதி மற்றும் அனுபவத்திற்கு ஏற்ப சம்பளம் கொடுக்குறாங்க. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது ஸ்ரீ சக்தி கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ். இந்த நிறுவனத்திற்கு எம்டியோட பர்சனல் டிரைவர் கேட்டிருக்காங்க. எம்டிக்கு பர்சனல் கார் டிரைவர் கேட்டிருக்காங்க. ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க. 30லேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கணும். 8:30 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் உங்களுக்கான வேலை செய்கிற நேரம்னு சொல்லியிருக்காங்க. 5 வருட அனுபவம் கேட்டிருக்காங்க. 20,000லேருந்து 23,000 சம்பளம் கொடுக்குறாங்க. பிளம்பர் ஆண்கள் கேட்டிருக்காங்க. 15,000லேருந்து 18,000 சம்பளம் கொடுக்குறாங்க. 20லேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் மேனுஃபேக்சரிங் யூனிட் கேட்டிருக்காங்க. ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க. 25லேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கணும். 20,000க்கு மேலே சம்பளம் கொடுக்குறாங்க. அக்கௌண்டன்ட் பெண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க. 18,000 சம்பளம். 25லேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கணும். 3லேருந்து 5 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது கலைவாணி இன்ஜினியரிங் கண்ட்ரோல்ஸ். இந்த நிறுவனம் வெள்ளமடை தொட்டிப்பாளையம் கோயம்புத்தூரில் அமைஞ்சிருக்கு. தங்குமிடம் இலவசமாக கொடுக்குறாங்க. ஆட்டோகேட் டிசைனர், லேசர் மெஷின் ஆப்ரேட்டர், குவாலிட்டி கண்ட்ரோல், மிக் வெல்டர் இந்த பதவிக்கு கேட்டிருக்காங்க. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது யூனிகார்ன் இன்ஜினியர்ஸ் சின்னவேளாம்பட்டி கோயம்புத்தூரில் அமைஞ்சிருக்கு. எக்ஸ்டர்னல் இன்ஜினியருக்கு ட்ரிபிள் மெக்கானிக்கல் படித்தவங்க கேட்டிருக்காங்க. 4 பேர் கேட்டிருக்காங்க. 3லேருந்து 4 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரிங் மற்றும் எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. 2 பேர் கேட்டிருக்காங்க. 1லேருந்து 2 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. ப்ரொடக்ஷன் லேர்னருக்கு ஐடிஐ மற்றும் டிப்ளமோ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. ஒருத்தர் கேட்டிருக்காங்க. 10 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. மெயின்டெனன்ஸில் எலக்ட்ரிக்கல் பிளம்பிங்கில் ஐடிஐ டிப்ளமோ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. ஒருத்தர் கேட்டிருக்காங்க. 3லேருந்து 4 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. லாஜிஸ்டிக்கில் ஒருத்தர் கேட்டிருக்காங்க. 3லேருந்து 4 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. ஹிந்தி கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது சுகுணா ஆட்டோமொபைலுக்கு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியாக 12ஆம் வகுப்பு அதுக்கு மேலே படிச்சிருந்தாலும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். 23 வயசுக்கு மேலே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது கோயம்புத்தூரில் கலெக்ஷன் வேலைக்கு டீம் மேனேஜர் கேட்டிருக்காங்க. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு அக்கௌண்டன்ட் ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம். கள்ளப்பாளையம் அருகே உள்ள நிறுவனத்திற்கு டேலி தெரிந்த அக்கௌண்டன்ட் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க. சுற்று வட்டார பகுதியில் வசிப்பவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது பெண் கம்ப்யூட்டர் டைப்பிஸ்ட் தமிழ் ஆங்கிலம் டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 15,000 மாத சம்பளம் கொடுக்குறாங்க. வேலை செய்கிற நேரம் காலை 9:30 முதல் 6 மணி வரைக்கும் வேலை செய்கிற நேரம் சொல்லியிருக்காங்க. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது கோவையில் பிரிண்டிங் கம்பெனிக்கு டிடிபி டிசைனர் 2 வருஷம் அனுபவத்தோடு கேட்டிருக்காங்க. கோரல்டா மற்றும் ஃபோட்டோஷாப் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் பாய் வித் டிரைவிங் லைசன்ஸ் கேட்டிருக்காங்க.
10ஆம் வகுப்பு இல்லாட்டி 12ஆம் வகுப்பு படிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது கேக் டெலிவரி செய்ய ஆட்கள் தேவை. கணபதி சரணம்பட்டி பகுதியில் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். 2 வீலர் கட்டாயமாக வேணும். நல்ல சம்பளம் ப்ளஸ் ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது தனியார் நிறுவனத்திற்கு ஓட்டுநர்கள் ஹெவி லைசன்ஸ் கட்டாயமாக வேணும். முன் அனுபவம் உள்ளவர்கள் மட்டும் சொல்லியிருக்காங்க. அழகு கலை நிபுணர் கேட்டிருக்காங்க. கண் முன் அனுபவம் உள்ளவர்கள் மட்டும் கேட்டிருக்காங்க. ப்ராஜெக்ட் மேனேஜர் முன் அனுபவம் உள்ளவர்கள் மட்டும் கேட்டிருக்காங்க. சிவில் சூப்பர்வைசர் முன் அனுபவம் உள்ளவர்கள் மட்டும் கேட்டிருக்காங்க. லேடிஸ் டெய்லர் பெண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது ரேஸ் கோர்ஸில் அமைந்துள்ள மருத்துவமனையில் பணிபுரிய ஹவுஸ் கீப்பிங்க்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே கேட்டிருக்காங்க. வேலை நேரம் காலை 8 மணி முதல் 6 மணி வரைக்கும் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 13,000 மாத சம்பளம் கொடுக்குறாங்க. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது கோயம்புத்தூரில் பணிபுரிய செக்யூரிட்டி கார்டுகள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. 15,000 முதல் 22,000 சம்பளம் கொடுக்குறாங்க. சலுகை விலை உணவு தங்குமிடம் இலவசமாக கொடுக்குறாங்க. நிறுவனத்தோட பேர் GFM செக்யூரிட்டி சர்வீஸ். மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது A1 செக்யூரிட்டி ஃபோர்ஸ். இந்த நிறுவனத்திற்கு செக்யூரிட்டி ஆஃபீஸர் 18,000 21,000 சம்பளம் கொடுக்குறாங்க. செக்யூரிட்டி கார்டுக்கு 16,000 முதல் 18,000 சம்பளம் கொடுக்குறாங்க. ஃபீல்டு ஆஃபீஸர் முன் அனுபவம் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. தகுதிக்கேற்க சம்பளம் கொடுக்குறாங்க. உங்களுக்கு தங்குமிடம் மற்றும் சலுகை விலையில் உணவு கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. PF ESI அட்வான்ஸ் போனஸ்லாம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது எலக்ட்ரிக் மோட்டார் தயாரிப்பில் முன்னணியில் உள்ள நிறுவனத்திற்கு 3 5 வருட அனுபவம் உள்ளவர்கள் தேவை. ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசர் 2 பேர் கேட்டிருக்காங்க. ஃபிட்டர் வைண்டர் டேர்னர் 6 பேர் கேட்டிருக்காங்க. நிறுவனத்தோட பேர் ஸ்டாக் மோட்டார்ஸ். சித்ரா ரோட் காலப்பட்டி கோயம்புத்தூர்ல அமைஞ்சிருக்கு. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது ப்ரொபல் இண்டஸ்ட்ரி பிரைவேட் லிமிடெட். இந்த நிறுவனம் திருச்சி மெயின் ரோட் சூலூர் கோயம்புத்தூர்ல அமைஞ்சிருக்கு. பல்வேறு பதவிகளுக்கு வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபேப்ரிகேஷன் கான்ட்ராக்டர் 2 பேர் கேட்டிருக்காங்க. ஃபேப்ரிகேஷன் ஃபிட்டர் மற்றும் வெல்டர் 20 பேர் கேட்டிருக்காங்க. QA இன்ஸ்பெக்டர் 5 பேர் கேட்டிருக்காங்க. அசம்பிளி ஃபிட்டர் 20 பேர் கேட்டிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன் 10 பேர். CNC அண்ட் ரோபோட்டிக் ப்ரோக்ராமர் 5 பேர் கேட்டிருக்காங்க. அனுபவம் மற்றும் உங்களோட தகுதிக்கேற்ற ஊதியம் கொடுக்குறாங்க. தங்கும் வசதி மற்றும் பேருந்து வசதி இலவசமாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதர சலுகைகளும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது டெக்ஸ்டைல் நிறுவனத்திற்கு ஹெல்ப்பர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. 18 25 வயதுக்குள்ள இருக்கணும். 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. 8 மணி நேரம் வேலை. ஷிஃப்ட் பேசிஸில் வேலை செய்யணும். 10,800 சம்பளம். ESI PF போனஸ் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. தங்குமிடம் இலவசம். சலுகை விலையில் உங்களுக்கு உணவு கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறுவனத்தோட பேர் குளோபல் டெக்ஸ்டைல் அலையன்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட். இந்த நிறுவனம் பதும்பள்ளி கருத்தம்பட்டி அருகில் கோவையில் அமைஞ்சிருக்கு. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது பூஜா ஹோண்டா. இந்த நிறுவனத்திற்கு பிரான்ச் மேனேஜர், சர்வீஸ் மேனேஜர், சேல்ஸ் இன்சார்ஜ், மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், PDI இன்சார்ஜ், சேல்ஸ் மேனேஜர், அக்கௌண்ட் மேனேஜர், சர்வீஸ் இன்சார்ஜ், சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், டெலிகாலர் கேட்டிருக்காங்க. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது ரேவதி கியர் ப்ராடக்ட்ஸ். சின்ன வேடாம்பட்டி கோயம்புத்தூர்ல அமைஞ்சிருக்கு. 5 பதவிக்காக கேட்டிருக்காங்க. CNC ட்ரைனிங் செட்டர் கம் ஆப்ரேட்டர் 2 பேர் கேட்டிருக்காங்க. VMC செட்டர் கம் ஆப்ரேட்டர் 2 பேர். CNC ஆப்ரேட்டர் 5 பேர். VMC ஆப்ரேட்டர் 2 பேர். MONTR மில்லிங் ஆப்ரேட்டர் 2 பேர் கேட்டிருக்காங்க. நல்ல சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மதிய உணவு மற்றும் தங்குமிடம் இலவசமாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது ஸ்ரீ என்டர்பிரைசஸ். இந்த நிறுவனம் RS புரம் கோயம்புத்தூரில் அமைஞ்சிருக்கு. மார்க்கெட்டிங் மேனேஜர் கேட்டிருக்காங்க. கார் டிரைவரில் பார்த்தீங்கன்னா கார் ஓட்ட தெரிந்த லைசன்ஸ் உள்ள குறைந்தது 5 வருட அனுபவம் உள்ளவர்கள் தேவை. டிரைவரில் S20 ஓட்ட தெரிந்த பேட்ஜ் உள்ள குறைந்தது 3 வருட அனுபவம் உள்ளவர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. ஹெல்ப்பருக்கு மைக்ரோ சீட்களை ரோலிங் செய்ய குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க.
அடுத்தது கார் டிரைவர்கள் தேவை. உங்களோட தகுதிக்கேற்ப சம்பளம் குறைந்தபட்சம் 21,000 சம்பளம் கொடுக்குறாங்க. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது கோவை பீளமேடு சௌரிபாளையத்தில் உள்ள எஃப்எம்சிஜி டிஸ்ட்ரிபியூட்டர் நிறுவனத்திற்கு சேல்ஸ்மேன், ஆட்டோ டிரைவர், குடோன் இன்சார்ஜ், ஹெல்பர் ஃபார் டிரைவர் இந்த பதவிக்கு கேட்டிருக்காங்க. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது எஸ்எம்ஜி இண்டஸ்ட்ரீஸ் சிங்கானூர் கோயம்புத்தூர் அமைச்சிருக்கு டெலிமார்க்கெட்டிங் கல்யாணமான பெண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க. இந்த பதவிக்கு ஹிந்தி, கன்னடா, தெலுங்கு இதில் ஏதாச்சும் ஒரு மொழி கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு நல்ல சம்பளம், இஎஸ்ஐ மற்றும் பிஎஃப் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிங்கானூர், ஒண்டிப்புது, ராமநாதபுரம் இந்த பகுதியில் வசிப்பவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது டிராக்ஸ் இந்த நிறுவனத்திற்கு சேல்ஸ் மற்றும் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், ஆஃபீஸ் ஸ்டாஃப் பெண்கள் கேட்டிருக்காங்க. அக்கௌண்டன்ட்டுக்கு பெண்கள் கேட்டிருக்காங்க. கிரியேட்டிவ் டிசைனர், ஃபோட்டோ அண்ட் வீடியோ எடிட்டர் கேட்டிருக்காங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசருக்கு ஆண்கள் கேட்டிருக்காங்க. டிராஃப்ட்மேன் மற்றும் டிசைன் இன்ஜினியர் 2D அண்ட் 3D கேட்டிருக்காங்க. இந்த பதவிகளுக்கெல்லாம் வேலைக்கு இருக்கிறாங்க. இந்த நிறுவனம் கோயம்புத்தூர்ல தான் அமைச்சிருக்கு. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தான் பார்க்க போகிறோம். முதல் நிறுவனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலாஜி ட்ரேடிங் கம்பெனி. இவங்க பார்த்தீங்கன்னா சர்வீஸ் இன்ஜினியருக்கு ஆண்கள் கேட்டிருக்காங்க. அதுக்கான கல்வி தகுதி ஐடிஐ அண்ட் டிப்ளமோ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. டெலிகாலருக்கு பெண்கள் கேட்டிருக்காங்க. எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. இந்த நிறுவனம் உங்களுக்கான நல்ல சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. இஎஸ்ஐ, டிராவலிங் அலவன்ஸ் அண்ட் இன்சென்டிவும் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலை வாய்ப்பு பற்றின உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அண்ட் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்காக கேட்டிருக்காங்க. சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்க்கு ஒரு 4 நம்பர் ஓப்பனிங் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 12th ஆர் டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு 2 நம்பர் ஓப்பனிங் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,000 ப்ளஸ் அலவன்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு உங்களோட ரெஸ்யூமை பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா கொடுத்துருக்க மின்னஞ்சலுக்கு மெயில் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்த வேலை வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஞானம். இந்த ஹோட்டல்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு 7 ஜாப் ஓப்பனிங் தான் பார்க்க போகிறோம். ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்கள் கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் நாலேஜுடன் கேட்டிருக்காங்க. ரெஸ்டாரண்ட்டுக்கு பார் கேப்டன் அண்ட் வெயிட்டர் கேட்டிருக்காங்க. சவுத் இந்தியன் குக், ஹவுஸ் கீப்பிங்க்கு பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் 2 பேருமே கேட்டிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் அண்ட் ஏசி மெயின்டெனன்ஸ் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க. ஸ்டோர் கீப்பருக்கு ஆண்கள் கேட்டிருக்காங்க. அண்ட் கடைசியாக செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா நேரில் வர சொல்லியிருக்காங்க. இந்த ஹோட்டல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் தஞ்சாவூர் இந்த இடத்துல இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெய்லி காலையில் 9 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் உங்களுக்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலையில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா டைரெக்டாக வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் மேனேஜர், டைரக்ட் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், டெக்னீஷியன் அண்ட் மெக்கானிக்காக கேட்டிருக்காங்க. சேல்ஸ் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா 3 வருஷம் இவி ரிலேட்டடாக எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்க்கு பிஇல எலக்ட்ரிக்கல் அண்ட் ட்ரிபிள் முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. டெக்னீஷியன் அண்ட் மெக்கானிக்கலுக்கு ஐடிஐ அண்ட் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு பற்றினா உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பைப் ஹேங்கர்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட். இந்த நிறுவனத்திலிருந்து குவாலிட்டி டிபார்ட்மெண்ட், இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஸ்டோர் டிபார்ட்மெண்ட்டுக்காக கேட்டிருக்காங்க. கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் பிஇ, பிடெக் அண்ட் மெக்கானிக்கல் கேட்டிருக்காங்க. டிப்ளமோவில் மெக்கானிக்கல் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க. பிகாம், பிசிஏ, பிஎஸ்சி, எம்எஸ்சி, எம்சிஏ அண்ட் பிஏ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு உங்களோட ரெஸ்யூமை ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சந்தேகம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த நிறுவனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெல்டா சூப்பர். இந்த கம்பெனிலேருந்து பேக் ஆஃபீஸ், டெலிவரி பாய்ஸ், மார்க்கெட்டிங் பர்சன் இந்த 3 வேலைக்காக கேட்டிருக்காங்க. ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் 2 பேருமே அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலான்னா உங்களோட ரெஸ்யூமை ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சலுக்கு ஃபார்வர்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சந்தேகம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த மாவட்டம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம்.
எம்கேஎம் தங்க மாளிகை இந்த நகைக்கடையில் வேலை செய்யறதுக்கு ஆண்கள் பெண்கள் கேட்டிருக்காங்க. சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்காக கேட்டிருக்காங்க. வயது பார்த்தீங்கன்னா 18லேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி 12th அண்ட் எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,000லேருந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. சம்பளம் மட்டும் இல்லாமல் இன்சென்டிவும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனம் திருநெல்வேலியில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா SNI ரோட் எம்கேஎம் காம்ப்ளெக்ஸ் சாஃப்ட்வேர் மேல்நிலை பள்ளி எதிரில் திருநெல்வேலியில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பார்த்தினா உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வேலைவாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், டிரைவர், குடோன் ஒர்க் இந்த 3 வேலைக்காக கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் கேட்டிருக்காங்க. கல்யாண மாணவர்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. பிகாம் முடிச்சவங்க மட்டும் கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைன்னா எனி டிகிரி வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா அலுவலக பணியும் செய்ய விருப்பம் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு கேட்டிருக்காங்க. குடோன் ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா ஆண்கள் கேட்டிருக்காங்க. 8th 10th முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. திருநெல்வேலியில் நீங்கள் வேலை செய்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களோட ரெஸ்யூமை ஃபார்வர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்த வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஹோம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பேட்டரிஸ் இதிலிருந்து சர்வீஸ் இன்ஜினியர், அக்கௌண்டன்ட், டெலிவரி பாய், டெலிகாலர், ஆஃபீஸ் பாய் இந்த வேலைக்கெல்லாம் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 10வதுலேருந்து 12th ITI டிப்ளமோ அண்ட் BE முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா தங்குமிடம் கொடுத்துருவாங்க. சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்பெனிலேருந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வேலைவாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்வர் ஆட்டோஸ் அண்ட் பஜாஜ் ஆட்டோஸ் இந்த 2 நிறுவனத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 3 வேலைக்காக கேட்டிருக்காங்க. சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், அசிஸ்டன்ட் மெக்கானிக், டீம் லீடருக்காக கேட்டிருக்காங்க. சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஒரு 3 நம்பர் ஆஃப் ஓப்பனிங் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் மெக்கானிக்கு 4 நம்பர் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா ITI 10th 12th முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. டீம் லீடருக்கு ஒரு நம்பர் ஆஃப் ஓப்பனிங் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறைஞ்சபட்சம் ஆட்டோமொபைல் ஃபீல்டில் ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம்னா ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு உங்களோட ரெஸ்யூமை அனுப்ப சொல்லியிருக்காங்க. அடுத்த வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா அன்னை பவுல்ட்ரி ஃபார்ம் இந்த நிறுவனத்திலிருந்து சிக்கன் மார்க்கெட்டிங், ஃபார்ம் சூப்பர்வைசர், ஹெவி டிரைவருக்காக கேட்டிருக்காங்க. திறமையும் அனுபவமும் உள்ளவருக்கு நல்ல சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் ஒரு லீடிங் ஆட்டோமொபைல் கம்பெனிலேருந்து கேட்டிருக்காங்க. அக்கௌண்டன்ட் அண்ட் கேஷியருக்காக கேட்டிருக்காங்க. அக்கௌண்டன்ட்டுக்கு காமர்ஸ் கிராஜுவேட் படித்தவங்க கேட்டிருக்காங்க. குறைஞ்சபட்சம் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. டேலி ரிலேட்டடாக நாலேஜ் கேட்டிருக்காங்க. கேஷியருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா உங்களோட தகுதிக்கேற்ப சம்பளம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த மாவட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். தூத்துக்குடியில் அக்ரம் பெயிண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ் கிளர்க்காக பார்க்க போகிறோம். சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு கல்வி தகுதியாக எனி டிகிரி அண்ட் டிப்ளமோ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. ஆண்கள் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஆஃபீஸ் கிளர்க்கு கல்வி தகுதியாக எனி டிகிரி வித் கம்ப்யூட்டர் நாலேஜோட கேட்டிருக்காங்க. பெண்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலான்னா கொடுத்துருக்க மின்னஞ்சலுக்கு உங்களோட ரெஸ்யூமை ஃபார்வர்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சந்தேகம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இயங்கி வரும் பிரபல நிறுவனத்திற்கு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட் அண்ட் ஒர்க் ஷாப் ஹெல்ப்பர் கேட்டிருக்காங்க. அக்கௌண்டன்ட்டுக்கு ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியாக பிகாம் முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. ஒர்க் ஷாப் ஹெல்ப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நம்பர் ஆஃப் ஓப்பனிங் கேட்டிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு உங்களோட ரெஸ்யூமை ஃபார்வர்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சந்தேகம் ஏதாச்சும் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியின் இந்துஸ்தான் பயோபிளான் பிரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்திலிருந்து டெலிகாலர் கேட்டிருக்காங்க. பெண்கள் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியாக குறைஞ்சபட்சம் 12th
பாஸ் அண்ட் எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் கேட்டிருக்காங்க. பேட்ச் அண்ட் ஹெவிக்காக கேட்டிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா 35 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா உங்களோட தகுதிக்கேற்ப சம்பளம் பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்சூரன்ஸ், பிஎஃப், போனஸ் இந்த பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கல்லூரி நிறுவனத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு பார்த்துடலாம். நிறுவனத்தோட பேர் பார்த்தீங்கன்னா விவேகானந்த கல்வி நிறுவனங்கள், எல்லையாம்பாளையம், திருச்செங்கோடு, நாமக்கல்ல அமைஞ்சிருக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா பெண் கல்லூரி விடுதிக்கு தங்கி பணிபுரிய ஆட்கள் கேட்டிருக்காங்க. பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 4 பதவிகளுக்கு கேட்டிருக்காங்க. ஹாஸ்டல் வார்டன், துணை வார்டன், கம்ப்யூட்டர் பில்லிங், கேஷியர் கேட்டிருக்காங்க. ஹாஸ்டல் வார்டனுக்கு 20,000 சம்பளம் கொடுக்குறாங்க. துணை வார்டன், கம்ப்யூட்டர் பில்லிங், கேஷியருக்கு 15,000 சம்பளம் கொடுக்குறாங்க. உணவு மற்றும் தங்குமிடம் பார்த்தீங்கன்னா இலவசமாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹையர் ஒன்னர் சொல்யூஷன் இந்த நிறுவனத்திற்கு டீம்மேட் மற்றும் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியாக எனி டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க. 3லேருந்து 10 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. 22,000லேருந்து 30,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. இடம் பார்த்தீங்கன்னா பவானி, ஈரோடில் நீங்கள் வேலை செய்கிற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹோட்டல் விக்னேஷ் இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா போடிபாளையம் ரோட், மலுஞ்சம்பட்டி, கோவையில் அமைஞ்சிருக்கு. சப்ளையர்கள் கேட்டிருக்காங்க. 13,000 சம்பளம் கொடுக்குறாங்க. 4 நாள் லீவு சம்பளம் எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. 20லேருந்து 50 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தங்குமிடம் மற்றும் உணவு பார்த்தீங்கன்னா இலவசமாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹோட்டலில் அனுபவம் உள்ளவர்கள் மட்டும் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் நிறுவனம் ஸ்ரீ வாரி கார்ப்பரேஷன் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா பிசிடிவி ரோட் நியர் எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட், சக்தி ரோட், ஈரோடில் அமைஞ்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இயங்கி வரும் சோப்பு நிறுவனத்திற்கு டிடர்ஜென்ட் மற்றும் எஃப்எம்சிஏஜி துறையில் முன் அனுபவம் உள்ள ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 3 பதவிகளுக்கு கேட்டிருக்காங்க. பர்சனல் கார் டிரைவர், பேட்ச் மற்றும் ஹெவி லைசன்ஸ் உள்ள டிரைவர், அக்கௌண்ட்ஸ் கம் ஆஃபீஸ் அட்மின் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு டேலி பிரைமில் அனுபவம் கேட்டிருக்காங்க. அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சரண் ஃபுட்ஸ் இண்டஸ்ட்ரி இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா குமரேசன் கார்டன், தாமரைக்குளம், கிணத்துக்கடவு, பொள்ளாச்சியில் அமைஞ்சிருக்கு. கேக் மாஸ்டர் கேட்டிருக்காங்க. 3லேருந்து 4 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. 24,000லேருந்து 36,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் கொடுக்குறாங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா முதியோர் இல்லத்திற்கு வேலைக்கு கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அத்திப்பாளையம் சாலை, கணபதி, கோவையில் அமைஞ்சிருக்கு. மேலாளர் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் கேட்டிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே விண்ணப்பிக்கலாம். தங்குமிடம் மற்றும் உணவு வசதி இலவசமாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பம்ப் இன்ஜினியரிங் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரி நகர், மணியம் தோட்டம், எம்டிபி ரோட், நரசிம்மநாயக்கம்பாளையம், கோயம்புத்தூரில் அமைஞ்சிருக்கு. சிஎன்சி மெஷின் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க. ஐடிஐ டிப்ளமோ கல்வி தகுதியாக கேட்டிருக்காங்க. 5லேருந்து 7 வருட அனுபவம் கேட்டிருக்காங்க. 20,000 சம்பளம் கொடுக்குறாங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோவை சாய்பாபா காலனியில் இயங்கி வரும் விவசாய பொருட்கள் தயாரிக்கும் நிறுவனத்திற்கு தொழிலாளர்கள் அதாவது ஹெல்ப்பர்கள் தேவைன்னு கேட்டிருக்காங்க. ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க. 30லேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆதிரன் குளோபல் எக்ஸ்போர்ட் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா கவுண்டம்பாளையம், காடையூர், காங்கயம்லாம் அமைஞ்சிருக்கு. பல்வேறு பதவிகளுக்கு வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெய்லர்,
ஹெல்பர், செக்கர், கட்டிங் சார்ஜ் ஒருத்தர் கேட்டிருக்காங்க. ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் 3 பேர், செக்கிங் சூப்பர்வைசர் 2 பேர் கேட்டிருக்காங்க. குவாலிட்டி கண்ட்ரோல் 4 பேர் கேட்டிருக்காங்க. குவாலிட்டி இன்சார்ஜ் 2 பேர் கேட்டிருக்காங்க. குவாலிட்டி மேனேஜர் ஒருத்தர் கேட்டிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா திருப்பத்தூரில் உள்ள லேத் ஒர்க் ஷாப்பில் பணிபுரிய டிப்ளமோ மெக்கானிக், ஐடிஐ, டேர்னர் மற்றும் ஹெல்பர்கள் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியாக 12ஆம் வகுப்பு, டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. 10,000 முதல் 20,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. நிறுவனத்தோட பேர் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ், சக்தி நகர், திருப்பத்தூரில் அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெற்றி ஏஜென்சிஸ். இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா சேலம்ல அமைஞ்சிருக்கு. டாடா ஏஸ் டிரைவர் கேட்டிருக்காங்க. 10ஆம் வகுப்பு படித்தவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். 14,000 சம்பளம் கொடுக்குறாங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பை பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வேலூரில் இயங்கி வரும் ரியல் எஸ்டேட் அலுவலகத்திற்கு சேல்ஸ்மேன்கள் வேலைக்கு தேவைன்னு சொல்லியிருக்காங்க. 20,000 மாத சம்பளம் கொடுக்குறாங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மஞ்சுளா மோட்டார் கார்ப் பிரைவேட் லிமிடெட். இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மெயின் ரோட், ஜிஞ்சி, விழுப்புரம்ல அமைஞ்சிருக்கு. அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியாக பிகாம், எம்காம் முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 10,000 முதல் 18,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கும்பகோணம் ஐயங்காரன் காஃபி. இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா பள்ளிப்பாளையம், ஈரோடில் அமைஞ்சிருக்கு. கேஷியர் மற்றும் சேவிஸ் பாய் கேட்டிருக்காங்க. 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு கல்வி தகுதியாக கேட்டிருக்காங்க. ஃப்ரெஷர் மட்டும் கேட்டிருக்காங்க. 12,000 முதல் 18,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. பிளாஸ்ட் இண்டஸ்ட்ரி. இது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடில் வேலை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்காக கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியாக எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. 1லேருந்து 3 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. 18,000 முதல் 35,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பை பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஐடில் இன்ஜினியரிங், வடவள்ளி, கோயம்புத்தூரில் அமைஞ்சிருக்கு. பல்வேறு பதவிகளுக்கு வேலைக்கு எடுக்கிறாங்க. சிஎன்சி மற்றும் விஎம்சி ஆப்ரேட்டர். 2லேருந்து 3 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. 15,000க்கு மேலே சம்பளம் கொடுக்குறாங்க. ஓட்டியும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஸ்பெக்டருக்கு டிப்ளமோ மற்றும் பிஇல மெக்கானிக்கல் முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. 3லேருந்து 4 வருஷம் லைன் ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் ஐஎஸ்ஓ இந்த துறையில் அனுபவம் கேட்டிருக்காங்க. ஷிஃப்ட் சூப்பர்வைசருக்கு 3லேருந்து 5 வருஷம் சிஎன்சி செட்டிங் ஆப்ரேட்டிங்கில் அனுபவம் கேட்டிருக்காங்க. ஆஃபீஸ் ஸ்டாஃபுக்கு அக்கௌண்ட்ஸ், அட்மின் அண்ட் ஸ்டோரில் அனுபவம் கேட்டிருக்காங்க. 20,000க்கு மேலே சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிஎஃப், இஎஸ்ஐயும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டத்திலிருந்து தனியார் நிறுவனத்திலிருந்து பல்வேறு பதவிகளுக்கு அவங்க கேட்டிருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு. அந்தந்த தனியார் நிறுவனத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கு. காலை 10 மணி முதல் மாலை 5 மணிக்குள்ள தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.